ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா பைட்ஸ். நாம் இன்னைக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தர வெற்றிலை வச்சு பாயசம் செய்ய போகிறோம். வெற்றிலை பாயசம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான வெத்தலை எடுத்துக்கலாம். முந்திரி, குங்குமப்பூ, பாதாம், பிஸ்தா, பாதாம் பிசின், ஒயிட் சுகர், கண்டென்ஸ்டு மில்க். இப்போ ஒரு பவுல்ல ஒரு ஸ்பூன் பாதாம் பிசின் போட்டு தண்ணி ஊற்றி 1 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 hour later. பாருங்க, 1 மணி நேரம் கழிச்சு பாதாம் பிசின் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 10 பாதாம், 10 முந்திரி, 10 பிஸ்தா, இது எல்லாத்தையும் சுடு தண்ணியில் 1 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 hour later. பாருங்க, 1 hour நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சு வச்சிருக்க பருப்பு எல்லாத்தையும் இதை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ இன்னொரு ஜார் எடுத்துக்கலாம். இதுல ஒரு 10 வெத்தலை எடுத்திருக்கேன். இதுல காம்பை பிச்சுட்டு சின்ன சின்ன துண்டுகளா பிச்சு போட்டுக்கலாம். இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதையும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சத நம்ம ஒரு பவுல்ல வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 liter ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்க் தான் இதுக்கு டேஸ்டா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு நார்மல் மில்க் கூட சேர்த்துக்கோங்க. 2 minutes later. பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுல நட்ஸ் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் நல்லா ஆட் பண்ணி கிளறி விடுங்க. அந்த பால் ஏடையோட சேர்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்ப இதுவும் நல்லா சேர்ந்து கொதிச்சு பாலும் திக்காயிடுச்சு. பால் நல்லா கொதிச்சிச்சு. இப்ப இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க வெத்தலை சாறு சேர்த்துக்கலாம். நான் நார்மல் வெத்தலை எடுத்திருக்கனால 10 வெத்தலை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கமார் வெத்தலை இருந்துச்சுன்னா ஒரு 5-6 வெத்தலை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த வெத்தலையோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். Few minutes later. இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இதுல ஒரு ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் சேர்க்கும் போது ரிச் டேஸ்ட் கிடைக்கும். கண்டென்ஸ் மில்க் ஆப்ஷனல் தான். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப இதுல 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்ப இதுல ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஊற வச்சு வச்சிருக்க சாஃப்ரானையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதும் ஒரு கப் முந்திரி, 10 திராட்சை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இது ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஆறுன பாயசத்தெல்லாம் இதுல சேர்த்துக்கலாம். ஊற வச்சு வச்சிருக்க பாதாம் பிசினை 2 ஸ்பூனையும் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
மிக்ஸ் பண்ணிட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வெற்றிலை பாயசம் ரெடி. இதை ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், ரெஃப்ரிஜரேட் பண்ணி கோல்டாகவும் சர்வ் பண்ணலாம். Thank you for watching this video. Please do subscribe to Yoga Bites. இது ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ரெசிபி. பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.